தமிழகத்துல ஒரு பேருந்து நிறுத்தங்கள்லயும் நம்ம பார்த்திருப்போம். பேருந்து நிறுத்தத்தோட பெயரை விட அந்த போர்டை எந்த கம்பெனி அல்லது எந்த நிறுவனம் ஸ்பான்சர் பண்ணிச்சோ அவங்களோட விளம்பரம் தான் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்போட பேரை நாம அதுல தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு நிழற்குடைய கூட பராமரிக்கிற பொறுப்பை இது போல தனியார் நிறுவனங்களை நம்பி அவர்களை சார்ந்து இயங்குறதுனால இப்படி ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாம சில கோயில்கள்ல கூட நம்ம பார்த்திருப்போம். கிரில் கேட்டு போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு தடுப்பு வச்சிருப்பாங்க, அதுல இன்னார் உபயம் அப்படின்னு நல்ல கொட்டை எழுத்துல அந்த பேரையும் அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு ஏங்க, ஒரு டியூப் லைட்டை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அன்பளிப்பா கொடுக்கறவரு கூட அந்த டியூப் லைட்டோட வெளிச்சம் மறையிற அளவுக்கு அவரோட பேரை பதிச்சு வச்சிருப்பாரு. சரி, இதெல்லாம் கிடக்கட்டும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனோட பெயர் பலகையில சரிபாதி விளம்பர நிறுவனத்தோட பெயர் இருக்கிற நிலைமைய என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? இன்னைக்கு தமிழகத்துல பல போலீஸ் ஸ்டேஷனுடைய பெயர்கள் தனியார் நிறுவனத்தினுடைய விளம்பர பலகையாதான் மாறி இருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது போல ஒரு காலத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போர்டு வைக்கிற செலவை ஏத்துக்கிற நிறுவனம் அவங்களோட பேரையும் அதுல பதிவு பண்ணி வச்சுக்கிறதுனால தைரியமா அவங்க சில வேலைகளை செய்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு கந்துவட்டி கொடுக்கிற ஒரு பினான்ஸ் கம்பெனி உள்ளூர் அளவுல இருக்கிறது, அவங்க அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விளம்பர பலகையை தாராளமா ஸ்பான்சர் பண்ணலாம். அப்ப ஏதோ ஒரு பேர்ல இருக்கக்கூடிய ஒரு பினான்ஸ் கம்பெனி போர்டு அங்க வச்சுட்டாங்கன்னா அந்த பினான்ஸ் நிறுவனத்தால கந்துவட்டி கும்பலால பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த ஸ்டேஷன்ல சுதந்திரமா ஒரு புகாரை கொடுக்க முடியுமா? இதுதான் கேள்வி. அப்ப இப்படி ஒரு நிலைமை நம்ம தமிழகத்துல இருந்த ஒரு சூழல்ல தான் 2021 சைலேந்திரபாபு டிஜிபியாக இருந்த சமயத்துல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. அதாவது இனிமேட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடிய அந்த விளம்பர பலகைகளை தனியார் நிறுவனங்களை சார்ந்து அவங்களுடைய ஸ்பான்சர்ல வைக்க கூடாது. போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கக்கூடிய அந்த முன்பணத்தை பயன்படுத்தி தான் நீங்க போர்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருந்தது. ஆனா காலப்போக்குல அந்த உத்தரவு மாறிடுச்சு. திரும்ப பழைய பஞ்சாங்கம் பழையபடி தலை தூக்க தொடங்கி இருக்குது. இது தமிழகத்துல ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்காக இல்லை அப்படிங்கிறத தான் சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு போர்டு வைக்க கூடவா காசு இல்லாத நிலைமைக்கு காவல்துறை இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்று போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு 1/2 லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார். இது மட்டும் இல்லைங்க, இதே போலீஸ் துறையில எடுத்துக்கிட்டோம்னா ரோடு தடுப்புகள்ல இருக்கக்கூடிய பேரிகார்ட்ஸ் பல இடங்கள்ல முன்னணி நிறுவனங்களுடைய பெயர்கள் பொதித்ததாதான் இருக்கு. பேரிகார்டினுடைய நோக்கமே வேகமா வரக்கூடிய வாகனங்கள் அந்த இடத்துல தங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்தி தங்களுடைய வேகத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அந்த பேரிகார்டு அப்படிங்கிறது அந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுவும் நெடுஞ்சாலைகள்ல பேரிகார்டுகள் வைக்க கூடாதுன்னே சட்டம் இருக்குது. ஆனாலும் அதை மீறிதான் விபத்தை தடுக்கணுங்கிற நோக்கத்துல அங்கங்க வைக்கப்படுது. அப்ப அவ்வளவு ரிஸ்கான இடங்கள்ல வைக்கக்கூடிய அந்த பேரிகார்டுகள் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இதேதான். அதுல ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறத விட கம்பெனி விளம்பரங்கள் தான் அதிகமா இருக்குது. கவர்ச்சிகரமான வாசகங்கள் கொண்டதா இருக்குது. அப்ப கார் ஓட்டிட்டு போறவன் அந்த ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கரை பார்த்து அலர்ட் ஆகிறதுக்கு பதிலா அதுல கண் கவர்ச்சியா இருக்கக்கூடிய அந்த விளம்பரங்களை கண்டு விளம்பர வாசகங்கள்ல அவனுடைய கவனம் போச்சுன்னா வண்டியை எங்கேயாவது போய் முட்ட வேண்டியதுதான். அப்ப இதுவும் காவல்துறை கவனம் எடுத்து சரி செய்யக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. அது மட்டுமல்ல, அங்கங்க செக் போஸ்டுகளை காவல்துறையினர் நிறுவி இருக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில், குறிப்பா ஒரு மாவட்டத்தினுடைய எல்லைகள்ல கண்டிப்பா அந்த செக் போஸ்டுகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அது போன்ற செக் போஸ்டுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் ஏதாவது ஒரு கம்பெனியினுடைய ஸ்பான்சரா தான் அந்த செக் போஸ்ட்ங்கிறதும் இருக்கு. அதுலயும் நாம சொன்ன அதே நிலைமை தான், ஸ்டிக்கர் ஒட்டின கதை தான். இப்ப அரசு பேருந்துகள்ல எப்படி முழுக்க ஊர் பெயர்களுடைய தெரியாத அளவுக்கு ஸ்டிக்கர்களால மறைத்து பேருந்துகள் இயக்கப்படுதோ அது போலதான் செக் போஸ்டுகளினுடைய நிலைமையும் இருக்குது. அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, அந்த செக் போஸ்ட்ல ராப்பகலா பணியாற்றக்கூடிய அந்த காவலர்களுக்கு, குறிப்பா பெண் காவலர்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கான ஒரு சிறுநீர் கழிப்பிடம் அதற்கான வசதி கூட ஏற்படுத்தி தர முடியாத அளவுக்கு தான் காவல்துறையினுடைய நிதி நிர்வாகம் இருக்குதா
அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. பல இடங்கள்ல யாரோ ஒரு ஸ்பான்சரை பிடிச்சுதான் அந்த கழிவறைகள் அப்படிங்கிறதும் கட்டப்படுது, அதுலயும் அந்த ஸ்டிக்கர்கள் அப்படிங்கிறது ஒட்டப்படுது. அப்ப தமிழகத்துல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு துறையாக, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்கக்கூடிய காவல்துறையில ஒரு நேம் போர்டு வைக்கிறதுக்கு காசு கிடையாது, பேரிகார்டு வைக்கிறதுக்கு காசு கிடையாது, செக் போஸ்ட் அமைக்கிறதுக்கு ஃபண்டு கிடையாது. செக் போஸ்ட்ல இரவு பகல் பாராம பணியாற்றக்கூடிய காவலர்களுக்கு, அதிலும் குறிப்பா பெண் காவலர்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்கிறதுக்கான ஒரு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கூட காசு இல்ல. யார்கிட்டயாவது பிச்சை வாங்கிதான், யாராவது ஒரு பெரிய நிறுவனங்கள்ட்ட கையேந்திதான், அதை ஸ்பான்சரா பிடிச்சுதான் இதையெல்லாம் செய்யணுங்கிற நிலைமை. அதை எங்கத்த போய் சொல்ல?